கோவை கோணியம்மன் கோயிலில் உண்டியல் பணத்தை துணிப்பையில் திருடிய 4 பணியாளர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களை நீதிபதி முன் ஆஜர்படுத்தியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நேசராஜ் இணைப்பில் உள்ளார். நேசராஜ், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். கோவை கோணியம்மன் கோவிலில் கடந்த 15ஆம் தேதி உண்டியல் திறப்பு நடைபெற்றது. உதவி ஆணையர் நேரடி பார்வையில் நிரந்தர உண்டியல்கள் 9 திறக்கப்பட்டு அதில் தங்கம், வெள்ளி, ரொக்கப்பணம் எண்ணப்பட்டு வந்தது. கோவிலில் நிரந்தர உண்டியல்கள் 9ம், திருவிழாவிற்காக தற்காலிக உண்டியல்கள் 6ம் இருக்கிறது. இதில் முதல் 9 உண்டியல்கள் உதவி ஆணையர் தலைமையில் திறக்கப்பட்டன. அதன் பின் தற்காலிக உண்டியல்களை திறக்கப்படும் போது அதை ஒன்றை திறக்கப்படாமல் மறைத்து பின்னுக்கு தள்ளி வைக்கப்பட்டது. காலை 11 மணிக்கு தொடங்கி 3:30 மணிக்கு உண்டியல் என்னும் பணி முடிக்கப்பட்டது. ஆனால் ஒரு உண்டியல் மட்டும் சீல் உடைக்கப்பட்டு திறக்கப்படாமலே இருந்த இடத்திலே மற்ற திறக்கப்பட்ட 5 உண்டியல்களுடன் இருந்தது. இரவு அவற்றை 8 மணிக்கு மேல் ஒரு பை மூலம் துணிப்பையை கொண்டு பணத்தை போட்டு ஊழியர்கள் கூட்டாக சேர்ந்து எடுத்துச் சென்று விட்டனர். அந்த கம்பு பையில் எடுத்துச் செல்லும் அதிர்ச்சி சம்பவத்தை அம்மன் பக்தர் ஒருவர் பார்த்து கொண்டு சென்னை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து நேற்று கோயம்மன் கோவிலில் முன்னிலையில் ஆய்வு நடத்தப்பட்டது. அங்குள்ள சிசிடிவி காட்சிகளும் ஆய்வு நடத்தப்பட்டு உக்கடம் போலீசாரில் அவர்கள் புகார் மனு கொடுத்துள்ளனர். கோவில் செயல் அலுவலர் ஈஓ குமார் அளித்த புகாரின் பேரில் உக்கடம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்தனர். காவல்துறையினர் குற்றத்தில் ஈடுபட்ட பாலசுப்ரமணியம் டிக்கெட் விற்பனையாளர், சரவணன் அலுவலக உதவியாளர், பிரதீப் குமார், கிருஷ்ணராஜ் பூசாரி கைது செய்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.